ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் வின்னர்ஸ் கிளப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரீச் கவுண்ட்டுன்னு ஒன்று எல்லாருக்குமே வந்துட்டு இருந்துச்சு, அது வரல. அப்புறம் நேற்று ஈவினிங் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எல்லாருமே பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எங்கே அப்டேட் பண்ணணும்? இங்கே 3 ஐஃபோன் இருக்குல்லையா, அதை கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? இது உங்கள் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உள்ளே போய்டும். உங்கள் ஃபோன்பே நம்பர், ஃபோன்பேயோட QR கோடு, அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ்னால் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் நீங்கள் 5வது லெவல் வர்றப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வேண்டாம். நிறைய பேர் க்ரோர்பதியில் நிறைய பேர் இருப்பீங்க, க்ரௌட் ஃபண்டிங்கில். இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா க்ரோர்பதி பார்த்திங்கன்னா எனக்குலாம் 1 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ்னே தெரியல. 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபான்னு. ஏன்னா அது 4 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, 4-5 மாதம் கிட்ட ஆக போகுது. அதில் ஒரு 15,000 பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதில் வின்னர்ஸ் கிளப்பில் மார்ச் 1ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 14 நாள் தான் ஆகுது, 2 வாரம் ஆகுது கரெக்டாக. உமாபதின்றவர் தான் இதோடைய ஓனராக இருக்கார். வியூ ட்ரஸ்ட் அவங்க மூலமாக பண்ணுறாங்க. அவர்கிட்ட இன்றைக்கும் நான் பேசினேன். இது மாதிரி ரீச் கவுண்ட் காட்டல, பெண்டிங் ஸ்டேட்டஸ் இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா ரீச் கவுண்ட் வந்து வரல. ஓகேங்களா? அது என்ன ஆகிட்டுருக்குன்னா, நிறைய பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இதை ஆக்டிவேட் பண்ணணுன்றது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேருக்குன்னு ரெஃபரிங் கொடுக்கணுன்ற பேரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது அப்படி கிடையாது. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலே இன்னொருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அது மூலமாக தான் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆக போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது மூலமாக அவங்க ஐடி ஆக்டிவேட் ஆகும். அது மாதிரி அது கம்பைனாக வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா 3 இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 ஸ்பான்சர் இன்கம் வந்துருச்சு. நேற்றே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பான்சர் இன்கம் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் எனக்கு ஸ்பான்சர் இன்கம் ஒரு 1500 ரூபா வந்துருச்சு. செகண்ட் லெவலில் ஒரு 600 ரூபா இன்கம், 4 பேர் இல்லையா, அதுவும் வந்துருச்சு. ப்ளஸ் ஒரு 300 ரூபா இந்த தேர்ட் லெவல் வந்துச்சு. தேர்ட் லெவலில் இன்னும் இந்த 2 அமௌண்ட்டுமே என்னோடய இன்கம் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து 4th லெவல் ரீச் ஆகிட்டேன். இதில் தான் நம்மளுடைய லெவல் இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் லெவலில் என்ன இருக்குன்னா, என்னுடைய 3 பேர் அனுப்பணும். என்னுடைய ஃபஸ்ட்டு க்ளோனிங் ஐடி. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் லெவலில் இருக்குது. 3 பேர் அனுப்பிச்சதுக்கப்புறம் அதை நான் திருப்பியும் அனுப்பிச்சிட்டு இன்னொரு இதுக்கு ஒரு க்ளோனிங் ஐடி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் தான் ரொட்டேஷனலாக போகும். தேர்ட் லெவலில் எனக்கு 4 க்ளோனிங் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த 4 க்ளோனிங் ஐடிக்கும் 2 பேர் எனக்கு அனுப்பணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஒருத்தர் ஐடி போட்டாலே ஒருத்தருக்கு 5 விதமான ப்ராஃபிட் கிடைக்கிது நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்புறம் நான் என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை சொல்ல, நான் 4th லெவல் இப்போ தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் சீக்கிரமாக ஜாயின் பண்ணதால் எனக்கு இது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதில் என்னென்னா பொறுமையாக இருக்கணும். இன்னொருத்தங்களுக்கு அது பேமெண்ட் பண்ணணும். அது பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் கால் பண்ணி அப்ரூவ் பண்ண சொல்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சீனியாரிட்டி லெவலே வருவீங்க. சீனியாரிட்டி வைஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதில் இது கவுண்ட்டு காட்டல, அந்த காட்டலன்னா சொல்லாதீங்க. கவுண்ட் ஏன் எடுத்திருக்காங்கன்னா, நிறைய பேர் அதையும் சொன்ன மாதிரி தான். என்ன சொல்கிறது, நிறைய பேர் பேமெண்ட் பண்ணுறதில்ல, 300 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீயாக ஏதாவது கிடைக்கணும்னு நினச்சி இருக்காங்க. அவங்களாம் வர இது தப்பான கவுண்ட்டு நிறைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அதனால் எடுத்திருக்காங்க. எனக்கு கூட பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பான்சர் கவுண்ட் வந்து நிறையா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கே வந்துருச்சு ஒரு ஸ்பான்சர். இது இன்றைக்கி நாளைக்கு இந்த ஒரு யூசர் அமௌண்ட் வந்துடும், ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்றும் 4th லெவலோடைய பேமெண்ட்டு எப்போ வரும்னு தெரில. மேபி ஒரு வாரம் ஆகலாம். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 1000 பேர்கிட்ட உள்ளே வந்திருக்காங்க. ஓகேங்களா? 1000 பேர்கிட்ட உள்ளே வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண நம்மளுக்கு பொறுமையாக தான் வரும். வெயிட் பண்ணணும். உடனே போட்டேன் சார் எனக்கு இன்னும் வரல, அது வரலன்னு சொல்லாதீங்க. க்ரோர்பதிலாம் போனீங்கன்னா 2 மாதம் ஆகுது. 2 மாதம் ஆகியும் இன்னும் சில பேருக்கு ஃபஸ்ட் லெவல் கூட அனுப்பவே இல்லை. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்தந்த அமௌண்ட் ஃபஸ்ட் லெவல் முடியும். செகண்ட் லெவலுக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் க்ரௌடிங் அதிகமாக தான் நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் லெவல்லேருந்து நீங்கள் வர தான்
4th லெவல் 2nd லெவல் ரீச் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் 2nd லெவல் ரீச் ஆகிறப்போ உங்கள்கிட்ட ஒரு 600 இருக்குன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுக்குறப்போ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஜிபே ஃபோன்பே இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு பேமெண்ட் அனுப்பணும். பேமெண்ட் அனுப்பி அப்லோடு கொடுக்கணும். இதில் போய் பேங்க் டீட்டெயில்ஸ் யூபிஐ நம்பர்லாம் அப்டேட் பண்ணணும். யூபிஐ நம்பர் கூட அப்டேட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எப்படி அப்ரூவ் பண்ணணும்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. தயவு செய்து எல்லாருமே சொல்லிக் கொடுங்க எப்படி அப்ரூவ் பண்ணணும். சென்ட் ஹெல்ப்னா இதில் போனீங்கன்னா யாருக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீங்களோ அந்த லிஸ்ட்டு வந்துடும். அதை பே பண்ணி அவங்களுக்கு பேசி நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்டு அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாம் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் யாருக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க என்ன பண்ணணும்னா ரிசீவ்டு ஹெல்ப் இருக்குது பார்த்தீங்களா? ரிசீவ்டு ஹெல்ப் போனீங்கன்னா உங்களுக்கு யார் அமௌண்ட் அனுப்புகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வரும். அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்ரூவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஓகே கொடுத்தா அது அப்ரூவ் ஆகும். தயவுசெய்து நீங்கள் அப்ரூவ் கொடுக்காம மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கும் சீனியாரிட்டி போகும். உங்களை நம்பி ஒருத்தர் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவருக்கும் சீனியாரிட்டி போகும். தயவுசெய்து அது அப்ரூவெலாம் கொடுங்க. இல்லை எனக்கு வேலைலாம் நிறையா இருக்குன்னா தயவுசெய்து இதுக்குள்ளே வராதிங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் சில பேர் நம்பி நிறைய பேர் இப்போதைக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 3000 4000 பேர் வர்றப்போ இப்போ ஜாயின் பண்ணவங்கலாம் 4வது லெவல் கிட்ட வர்றப்போ அவங்களுக்கு ஒரு 5000 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். 4வது லெவல் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறப்போ உங்கள் கையில் ஒரு 60000 70000 கிட்ட அமௌண்ட்டு சேரும். 5வது லெவலில் தான் நம்மளுக்கு ஒரு 7 லட்ச ரூபா வருமானம். 5 லெவல் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இருக்குங்களா? அந்த 5வது லெவல் எப்போ முடிப்போம்னு என்னோடய சஜஷன், என்னோடய இது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் அந்த ரேஞ்சு கிட்ட வந்துடும் நம்ம அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒன்றும் ஜாயின் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வர தான் இது இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரை 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் தான் இது. நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ண தான் உங்களுக்கும் வருமானம் வரும். இது வந்து க்ரௌட் ஃபண்டிங் வந்து லீகலாக ட்ரஸ்ட்டு மூலமாக தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. 2வது வாட்டி 2 பேர் 300 அனுப்புகிறாங்களா, அதை இன்னொருத்தருக்கு அனுப்பணும்னு கூட தெரியல, அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண தெரில. இந்த மாதிரி ஆளுங்களால தான் நிறைய பேருக்கு வந்து கரெக்டான இது வராமல் போயிடுது. ஓகேங்களா? உண்மையாகவே இதில் உள்ளே வந்துட்டு நான் பொறுமையாக இருக்கேன். எனக்கு ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வரணும், ஏதோ ஒரு அமௌண்ட் உங்கள் கடன் பிரச்சனை தீரணும், அந்த மாதிரி இருக்குன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் போச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு கையில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இது யாருமே தரமாட்டாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, க்ரௌட் ஃபண்டிங்னா கலெக்ட் பண்ணுறாங்க, அது மூலமாக உங்களுக்கு நம்மளுக்கு தான் மாற்றி வர்றது. இது ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க க்ரோத் ஆகிற பிளான், இது வந்து க்ரோயிங் பிளான்னு சொல்லலாம். ஓகேங்களா? க்ரோத் பிளான் தான் எனக்கு வந்து எம்டி வந்து சொன்னார். நான் காலைல பேசுனதுக்கு இது வந்து க்ரோத் பிளான் தான். க்ரோத் ஆகிறப்போ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். க்ரோத் ஆகணுன்னா அதுக்கு க்ரோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எடுக்கணும். மேபி கூடிய சீக்கிரத்தில் மீட்டிங்லாம் சொல்கிறேன். மீட்டிங் எப்போன்றது ரெடி பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நம்ம சேனலில் போடுவோம். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுடைய பீப்புள் ப்ரொடக்ஷன் ட்ரஸ்ட்டு சார்பாக க்ரௌட் ஃபண்டிங் ஃபார்மேட் நம்ம பண்ண போகிறோம். ஒரு டொனேஷன் பண்ணுறவங்களுக்கும் 1,20,000 கிடைக்கிற மாதிரி 5 லெவலோடு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 6, 7, 8 கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணுறதா இருக்கும். அதோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுவும் நான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.